26 தேர்தல்ல யார் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? டிவிகே தான் எப்பவுமே நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. நீங்க எங்க பாருங்க தளபதி. நான் சின்ன வயசுல இருந்தே தளபதி ஃபேன். ஏன்னா நான் எப்பவுமே தளபதி ஃபேன் தான். எங்க வீட்டில் இருக்கவங்களும் இப்பவும் தளபதி தான். எங்க வீட்டில் யாரை கேட்டாலும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தளபதிக்கு தான். ஆஹா அப்படி இல்ல, தளபதி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. இந்த கொரோனா டைம்ல அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஸ்டாலின் வந்து ஹெல்ப் பண்ணல. அதே மாதிரி புகச்சோ எனக்கு பயமா இருக்கு பேசுறது. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. புயல் வந்துச்சுல, வர்தா புயல், அதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் வந்துச்சுல, அதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. நிறைய டைம் அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. அது இல்லாம இப்போ வந்து இங்க 12th வந்து ஜெயலலிதா செத்துனே லேப்டாப்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்ப முதலமைச்சரா அவர் எப்ப ஸ்டாலின் முதலமைச்சரா வந்தாரோ அப்பத்துல இருந்து 21 எப்ப முதலமைச்சரா வந்தாரோ அப்பயே வந்து சைக்கிள் லேப்டாப் எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த டிவிக்கு வந்து நமக்கு வந்து இப்ப 12th வந்து லேப்டாப்லாம் கொடுத்தாரு. நீங்க டிவிலாம் பாத்திருப்பீங்களே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஆமா 12th பாஸ் ஆனவங்கலாம் லேப்டாப் கொடுத்தாரு. அப்ப விஜய் தான் எப்பவுமே, விஜய் வந்து அவருக்கு ஒரு சின்ன வயசுல இருந்தே அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. நீங்க அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை இதுலாம் பார்த்து யூடியூப்லாம் பாத்தீங்களான்னு தெரியல. அதுல ஹெல்ப் பண்ணதை பத்தி நிறையவே போட்டிருக்காங்க. அதனால நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எனக்கு எப்பவுமே தளபதி தான். இப்போ வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா தமிழ்நாட்டுல இந்த விஷயத்தை அவர் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயம்? அப்படின்னா நிறைய ஏழைங்களா இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு தண்ணி அதுக்கப்புறம் வேலை இல்லாமலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்பு கிடைக்கணும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதுக்கப்புறம் வந்து இந்த டாஸ்மாலாம் குடிச்சு நிறைய பேர் அழியிறாங்க, அதை வந்து மூடணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பஸ் இலவசன்றதுனால எல்லாரும் வந்து கண்டக்டருங்களாம் ஓவரா பேசிட்டு இருக்காங்க. பொண்ணுங்களை பார்த்தாலே ஓவரா பேசிட்டு இருக்காங்க இந்த கண்டக்டருங்களாம். அவங்களாம் வந்து பஸ் ஃப்ரீன்றதுனால ஓவரா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான். இப்போ விஜய் வந்து டிஎம்கேக்கு பயப்படாத போட்டி அப்படின்றாங்க. ஆனா டிஎம்கே பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க. அவ்வளவு டஃப் காம்படிஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. அவர்லாம் வேஸ்ட், அவர்லாம் ஒரு ஆளே கிடையாது. டிஎம்டிகே தானே சொன்னீங்களா? அவர்லாம் ஒரு ஆளே கிடையாது. டிவிகே தான் எப்பவுமே. இல்ல அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க, சோ பவரா தானே இருப்பாங்க. எப்படி அவங்க எதிர்த்து நிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தளபதி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காருங்க. அதனால வந்து எப்பவுமே தளபதி தான் ஜெயிப்பாரு. நீங்க யார் ஃபேன் சொல்லுங்க? உண்மையா சொல்லுங்க, நீங்க சோலி முடிச்சு ஃபேன்? அப்போ தளபதிக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. நீங்க யார போய் கேட்டாலும் தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்க, தளபதி வந்து படத்துல நடிச்சிருக்காரு அதனாலதான் ஓட்டு போடுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. தளபதி வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, அதனால மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.